வெல்கம் டு EduSprint Academy. இந்த வீடியோவில் நம்ம 2022ஆம் ஆண்டு நடந்த குரூப் 2 தேர்வில் கேட்கப்பட்ட பொதுத்தமிழ் வினாக்கள் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வுவமை விளக்கும் பொருள் யாது? முதல்ல விழலுக்கு என்பதன் பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். விழல்னா பயனற்ற நிலம், விவசாயமோ மேய்ச்சலுக்கோ எதற்குமே பயன்படாத நிலம். அப்போது ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பயனுள்ள செயல் வருமா? வராது. ஆப்ஷன் பி பயனற்ற செயல். ஆப்ஷன் பி பயனற்ற செயல் என்பது தான் சரியான விடை. இப்போது பயனற்ற ஒரு உதவாத நிலத்துக்கு நீர் இறைத்தாலும் அது பயன் கொடுக்காது. எந்த ஒரு செடியோ மரமோ அந்த நிலத்தில் விளையாதுங்கிறப்போ தண்ணி நம்ம ஊற்றுனா விளையாதில்ல. ஸோ பயனற்ற செயல், ஆப்ஷன் பி பயனற்ற செயல் என்பது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். மடை திறந்த வெள்ளம் போல். உவமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்வு செய்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ வெளிப்படை தன்மையாக, ஆப்ஷன் பி தெள்ள தெளிவாக, ஆப்ஷன் சி தடையின்றி மிகுதியாய், ஆப்ஷன் டி எளிதில் மனத்தில் பதிதல். இப்போது இதில் மடை திறந்த வெள்ளம் போல், இதில் மடைங்கிறது என்ன? மடைனா கதவுங்கிற அர்த்தத்தில் வரும். ஓகேவா? இப்போது ஒரு அணை டேமில் தண்ணி திறந்து விட்றாங்கன்னா எப்படி வரும்? எந்த ஒரு தடையும் இல்லாமல் தண்ணி எப்படி வரும்னா ஃபாஸ்ட்டாக வருமா? அதை தடுக்கிறதுக்கு எதுவுமே முடியாது. இப்போ ஊர்லலாம் வெள்ளம்ங்கிறது வரும். அப்போது வெளிப்படை தன்மையாகங்கிறது ஆன்சர் வருமா? வராது. தெள்ள தெளிவாகங்கிறது வராது. ஆப்ஷன் சி தடையின்றி மிகுதியாய், அது ஆப்ஷன் சி என்பது தான் சரியான பதில். அடுத்த கேள்வி, தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏ செய்வினை, ஆப்ஷன் பி செயற்பாட்டு வினை, ஆப்ஷன் சி தன்வினை வாக்கியம், ஆப்ஷன் டி பிறவினை வாக்கியம். இப்போது செய்வினை வாக்கியம் என்பது என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு வாக்கியம் எழுவாய் செயற்படும் பொருள் அப்புறம் பயனிலை அப்படிங்கிற வரிசையில் அமைந்திருந்தால் தான் அது செய்வினை வாக்கியம். அதே மாதிரி செயற்படும் பொருளோட ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருபு சேர்ந்து வந்தால் அது செய்வினை வாக்கியம்னு சொல்லலாம். இங்கே செயற்படும் பொருள்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உரை. கவிதா என்பது எழுவாய், படிக்கப்பட்டது என்பது பயனிலை. அப்போது செய்வினை வாக்கியமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. செயற்பாட்டு வினை. செயற்பாட்டு வினை என்றால் என்னன்னா எழுவாயோடு ஆள் என்ற உறுப்பு. அப்போ இங்கே எழுவாய்ங்கிறது யாரு? கவிதா. கவிதாவோட ஆள் என்ற உறுப்பு வந்திருக்கு. அடுத்து மூன்றாம் வேற்றுமை உறுப்பும், அதாவது ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உறுப்பும் பயனிலையோடு பட்டது பெற்றதுங்கிற சொற்கள் வந்தால் அது செயற்பாட்டு வினைன்னு சொல்கிறாங்க. இங்கே பயனிலை என்ன? படிக்கப்பட்டது. அப்போது படிங்கிறதோட படிக்கப்பட்டது, அந்த பட்டதுங்கிற பயனிலை வந்திருக்கு. அப்போது ஆன்சர் சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி செயற்பாட்டு வினை வாக்கியம். மற்ற ஆப்ஷன்ஸ்க்கும் பார்த்துடலாம். தன்வினை வாக்கியம். தன்வினை வாக்கியம்னா ஒருவர் தானே செய்வது, அதாவது எழுவாய் ஒரு செயலை தானே செய்வது தான் தன்வினை வாக்கியம். இப்போ பிறவினைன்னு பார்த்தீங்கன்னா எழுவாய் மற்றவங்களை பிறரை செய்யும்படி ஆக்குவது தான் பிறவினை வாக்கியம். அப்போது இந்த இடத்துல கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. அப்போ எழுவாய்ங்கிறதோட கவிதாங்கிற எழுவாயோட ஆள் என்ற உருவும் பயனிலையோட பட்டது என்ற அதுவும் வந்திருக்கனால ஆப்ஷன் பி செயற்பாட்டு வினை என்பது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, பாண்டியர்களின் கப்பற்படை தளம் எதுன்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏ தொண்டி, ஆப்ஷன் பி கொர்க்கை, ஆப்ஷன் சி முசிறி, ஆப்ஷன் டி தூத்துக்குடி. இதில்
தொண்டியும் முசிறியும் பார்த்தீங்கன்னா யாரோடதுன்னா சேரர்களோட துறைமுகம் தான் தொண்டியும் முசிறியும். தூத்துக்குடி வராது, தூத்துக்குடிங்கிறது வராது. இப்போ கொர்க்கைங்கிறது தான் பாண்டியர்களோட துறைமுகம். அப்போ ஆப்ஷன் பி கொர்க்கைங்கிறது தான் சரியான ஆன்சர். பாண்டியர்களின் கப்பற்படை தளம் எது? ஆப்ஷன் பி கொர்க்கை. இதில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேரர்களுக்கு தொண்டியும் முசிறியும் கொடுத்துருக்காங்க. அதே சோழர்னு எடுத்துக்கிட்டோம்னா சோழர்களோட துறைமுகம் பார்த்தீங்கன்னா சோழர்களோட துறைமுகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புகார். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த கேள்வி தன்மணல். தன்மணலோட இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க? பண்பு பெயர், ஆப்ஷன் ஏ பண்பு பெயர், ஆப்ஷன் பி பண்பு தொகை, ஆப்ஷன் சி வினைத்தொகை, ஆப்ஷன் டி வினைச்சொல். இதில் பண்பு பெயர்னா என்னன்னா ஒரு பொருளோட தன்மையை குறிக்கிற அதாவது நிறமாக இருக்கலாம், வடிவமாக இருக்கலாம், குணம், அளவு, இந்த மாதிரி பண்பை குறிச்சா அது பண்பு பெயர்னு வரும். பண்பு தொகை என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்பு பெயருக்கும் அதோட தழுவி நிற்கிற பெயர் சொல்லுக்கும் இடையில மை விகுதி, மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆனங்கிற பண்பு உறுப்புகளும் மறைந்து வந்தால் அது பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆப்ஷன் பிங்கிறது தான் சரியான ஆன்சர். எப்படின்னா தன்மணல், தன்மணலை எப்படி பிரிப்போம்? தன்மணலை தன்மை கூட்டல் மணல் அப்படின்னு பிரிப்போம். இப்போ இந்த இடத்துல மைங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ இந்த தன்மைங்கிறதுக்கு பொருள் என்ன வரும்னா குளிர்ச்சின்னு வரும். அப்போ மணல் எப்போதும் குளிர்ச்சியா இருக்கும். அப்போ மைங்கிறது மறைஞ்சு வந்திருக்கிறதுனால தன்மணல்ங்கிறதுக்கான இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பண்பு தொகை. அடுத்த கேள்வி பொறுத்துக. என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏல இடுகுறி பொதுப்பெயர், இந்த சைடு அதற்கான இணை கொடுத்துருக்காங்க. இடுகுறி பொதுப்பெயர் அதற்கான சிறப்பு பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், காரண பொதுப்பெயர் அதற்கான சிறப்பு பெயர். இப்போ இடுகுறி பொது பெயர்னா என்னன்னா நம்மளோட முன்னோர்கள் காரணம் இல்லாமல் எந்த ஒரு பொருளுக்கும் காரணம் இல்லாமல் பெயர் சொல்லியிருக்காங்கல்ல, அதுதான் இடுகுறி பொது பெயர். அப்போ இங்க ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு? பொதுவாக உள்ள பேர் என்னன்னு பாருங்க. இணையில என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் மரங்கொத்தி கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் பறவை, தேர்ட் ஒன் காடு, நான்காவதா பனை கொடுத்துருக்காங்க. அப்போ பொதுவாக பறவையும் காடும் கொடுத்துருக்காங்க. இதுல காரணம் இல்லாமல் என்ன பெயர்கள், என்ன பேர்? பறவைக்கும் காடுக்கும் வச்சு பாருங்க. பறவை பறக்குது, அதனால பறவைன்னு பேர் இட்டிருக்காங்க. காடுங்கிறதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை. அப்போ இடுகுறி பொது பெயருக்கு என்ன ஆன்சர் கரெக்டா வரும்னா காடுங்கிறது வரும். இப்போ இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலே அடுத்ததுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். இடுகுறி சிறப்பு பெயர், அப்போ காடுகள்ல நிறைய மரங்கள்ல இருக்கும், அதுல குறிப்பிட்டு எதை சொல்றாங்க? பனை சொல்றாங்க. அப்போ இடுகுறி சிறப்பு பெயர்ங்கிறது பனை. அடுத்தது என்ன? காரண பொது பெயர் பறவை, பறக்கிறனால பொதுவா பறவைன்னு பேர் இட்டிருக்காங்க. அந்த பறவையிலையும் சிறப்பா எதை சொல்லியிருக்காங்க? காரண சிறப்பு பெயர்ல மரங்கொத்தி, மரத்தை கொத்துறனால அதுக்கு மரங்கொத்தின்னு பேர் வந்திருக்கு. அப்போ ஏக்கு ஆப்ஷன் 4, ஏக்கு என்ன வருது? ஆப்ஷன் 3 வருது காடு. இடுகுறி சிறப்பு பெயர்ல நான்காவதா பனை வருது. காரண பொது பெயர்ல ஆப்ஷன் 2 பறவை வருது. காரண சிறப்பு பெயர்ல 1 வருது. அப்ப சரியான விடை என்ன? ஆப்ஷன் சி 3, 4, 2, 1 என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, பண்பு பெயர் இடம் பெற்ற தொடரை கண்டறிக. கீழே 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 தொடர் கொடுத்துருக்காங்க. அதில் எது பண்பு பெயர் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ பாரதம் எங்கள் தேசம். இதில் ஏதாவது பண்பு வந்திருக்கா? ஆல்ரெடி தெரியும்,
ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். பண்புங்கிறது என்ன, ஏதாவது ஒரு நிறமோ பண்பு பெயர்ல எப்படி சொல்லுவாங்க, நிறம், வடிவம், அளவு, குணம். குணம் அல்லது பண்பு ஏதாவது இந்த கொடுத்துருக்க இதில் ஏதாவது ஒன்று வந்தால் அது பண்பு பெயர்னு சொல்லுவாங்க. அப்போ பாரதம் எங்கள் தேசம் அதில் எந்த ஒரு பண்பும் இல்லை. அடுத்த ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் பி, தமிழ் இலக்கிய வளமுடையது. இதுலேயும் எந்த ஒரு பண்பும் இல்லை. அடுத்தது உயிர்கள் இடத்தில் அன்பு காட்டு. இப்போ இந்த உயிர்களிடத்தில் அன்பு காட்டுங்கிறதுல அன்புங்கிறது ஒரு பண்பை குறிக்குதா, பண்பு அல்லது குணத்தை குறிக்குதா? அப்போ ஆப்ஷன் சி என்பதுதான் சரியான விடை. அப்போ பண்பு பெயர் இடம் பெற்ற தொடரை கண்டறிக. இதுக்கான சரியான விடை என்ன, உயிர்கள். ஆப்ஷன் சி, உயிர்கள் இடத்தில் அன்பு காட்டு. அடுத்த கேள்வி, சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடர் ஆக்குக. என்னென்ன சொற்கள் கொடுத்துருக்காங்க, கடல் அலையின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது. இதை எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எப்படி வரிசைப்படுத்தியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ, கடல் அலையின் மிக வேகம் அதிகமாக உள்ளது இன்று. இது சரியான பொருள் தருதா, இல்லை. அடுத்து ஆப்ஷன் பி, அதிகமாக உள்ளது வேகம் கடல் அலையின் இன்று மிக. இதுவும் சரியான பொருள் தரல, ஆன்சர் வராது. அடுத்து பாருங்க, ஆப்ஷன் டி, மிக இன்று வேகம் கடல் அலையின் அதிகமாக உள்ளது. இதுவும் சரியான வரிசையில் அமையல. அடுத்தது ஆப்ஷன் சி, இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. அப்போ இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது சரியான வரிசையில் அமைந்து சரியான பொருள் தருதில்ல. அப்போ சரியான விடை என்ன, ஆப்ஷன் சி, இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது என்பதுதான் சரியான பதில். அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த கேள்வி, சென்றான். சென்றான் வேர்ச்சொல் தருகன்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் ஏல சென்ற கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பி சென்று கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் சி சென், ஆப்ஷன் டி செல். இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதிலா இருக்கும்? இப்போ ஒரு வேர்ச்சொல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சொல்லோட அடிப்படையா அமைஞ்சிருக்கு, அதோட பகுதிங்கிறது தான் வேர்ச்சொல்னு சொல்றாங்க. ஸோ இந்த சென்றான்ங்கிறதோட பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன வரும், சென்ற, சென்று, சென், செல். இதில் செல்ங்கிறது பகுதியாக வருமா? அப்போ செல்ங்கிறது தான் சரியான விடை. அப்போ சென்றான் உடைய வேர்ச்சொல் எது, செல். ஆப்ஷன் டி என்பதுதான் சரியான பதில். அடுத்த கேள்வி, இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எழுதுக. இதுல சேம் தான் வேர்ச்சொல் என்ன, ஒரு சொல்லோட பகுதியை குறிப்பிடலாம். அப்ப இகழ்ந்துங்கிறது வராது, இகழ்ந்தங்கிறதும் வராது. ஆப்ஷன் சி, இகழ் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி 11, மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? அப்போ மீங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் கேட்டிருக்காங்க. மாமரம், ஆப்ஷன் ஏல மாமரம் கொடுத்திருக்காங்க, ஆப்ஷன் பி முகர்தல், ஆப்ஷன் சி மேலே, ஆப்ஷன் டி முன்னிலை ஒருமை. அப்போ மீங்கிறதுக்கான ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே. மேலே, சி, ஆப்ஷன் சி என்பதுதான் சரியான விடை. இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா மீங்கிறதுக்கு வான்னு சொல்லுவாங்க. வான், வானம் எப்போதுமே மேலே தானே இருக்கும். அப்போ ஆப்ஷன் சிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி 12, நான் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. இப்போ நாங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, ஆப்ஷன் ஏ உன் வராது, ஆப்ஷன் பி புல், ஆப்ஷன் சி கொடு, ஆப்ஷன் டி நாவு.
காமனாகவே தெரியுது. நாவுங்கிறது தான் கரெக்டான சரியான பதில். அடுத்த கேள்வி 13. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. சரியான பொருளை தேர்வுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அரை. அரைனா ஒரு முழு வட்டம் இருக்குன்னா அதில் அரை பாதி கோடிட்டா எவ்வளோ வரும்? பாதி தானே வரும். அது எல்லாத்துக்குமே கரெக்டாக மீனிங் தெரியும். அப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏல இங்கே முக்கால் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பி பாதி, ஆப்ஷன் சி ஒடித்தல், ஆப்ஷன் டி வீடு. இப்போ உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அரைக்குங்கிற பதில் தெரிஞ்சாலே போதும், நெக்ஸ்ட் ஆன்சரும் தெரிஞ்சிடும். அப்போ பாதிக்கு இணையா இங்கே அரைதல் இருக்கு. இப்போ இந்த அரைதலுக்கு அரைங்கிறதுக்கு மீனிங் அரைதல்ங்க வரும். அப்போ அரை என்பதற்கு ஆப்ஷன் பி பாதி, அரை என்பதற்கு அரைதல். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி 14. அறுவடை திருநாளுக்கு பொருந்தா சொல் கேட்டிருக்காங்க. அறுவடை திருநாள்னா என்ன? அறுவடை திருநாள்னா நம்ம தமிழ்நாட்டில் என்னன்னு கொண்டாடுறோம்? பொங்கல்னு கொண்டாடுறோம். தை திருநாள் தான் அறுவடை திருநாள். இப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏ மகர சங்கராந்தி, ஆப்ஷன் பி லோரி, ஆப்ஷன் சி போகி, ஆப்ஷன் டி உத்தராயன். இப்போ இந்த ஆப்ஷன்ஸில் போகிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பொங்கலுக்கு தை திங்களுக்கு முந்தைய நாள் தான் போகி கொண்டாடுவாங்க. பழைய பொருட்கள்லாம் எரித்து பழையன கழிதலும் புதியன புகுதலுங்கிற மாதிரி போகி கொண்டாடுவாங்க. அப்போ போகிங்கிறது தான் சரியான விடை. இப்போ மகர சங்கராந்தி. மகர சங்கராந்தி எந்த மாநிலத்து பொங்கலுக்கு எந்த மாநிலத்தில் பேர் வரும் மகர சங்கராந்தின்னு கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா. இப்போ லோரினா பஞ்சாப் ஹரியானா சைட்லாம் லோரின்னு கொண்டாடுறாங்க அறுவடை திருநாள. உத்தராயனா குஜராத்தில் கொண்டாடுறாங்க. அப்போ மகர சங்கராந்தி, லோரி, உத்தராயன் இது எல்லாமே அறுவடை திருநாளுக்கான ஒவ்வொரு பெயர்கள், வெவ்வேறு மாநிலங்களில் கொண்டாடப்படும் வெவ்வேறு பெயர்கள். இப்போ போகி என்பதுதான் பொருந்தாத சொல். ஸோ ஆப்ஷன் சி போகி என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி பொருந்தா வினை மரபை கண்டறிக. இதுல பொருந்தாத வினை மரபு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல அம்பு எய்தார். அம்பு எய்யதான் படும். ஸோ இது கரெக்டாக இருக்கு. ஆடை நெய்தார், ஆடை துணி எல்லாமே நெய்யப்படும், கரெக்டு தான். ஆடை நெய்தார் சரியாகத்தான் உள்ளது. ஆப்ஷன் சி முறுக்கு உண்டார். இதில் முறுக்குங்கிறது நம்ம உண்டான்னு சொல்லுவோமா? இல்லை. எப்படி சொல்லுவோம்? முறுக்கு தின்றார், முறுக்கு தின்றார் என்பதுதான் சொல்லுவோம். இப்போ தண்ணீர் குடித்தார், தண்ணீர் குடித்தார். ஆப்ஷன் டி தண்ணீர் குடித்தார், இதுவும் சரிதான். அப்போ பொருந்தா வினை மரபு எதுன்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு உண்டார். சரியாக எப்படி சொல்லுவாங்க? முறுக்கு தின்றார் என்று தான் சொல்லுவாங்க. அப்போ பொருந்தாத வினை மரபு எது? ஆப்ஷன் சி முறுக்கு உண்டார் என்பதுதான் பதில். அடுத்த கேள்வி எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. எதுக்கான எதிர்ச்சொல்? மேதை. இப்போ மேதைனா பெரிய பெரிய அறிஞர்கள், அறிவாளிகள் அவர்கள்லாம் என்னன்னு சொல்லுவோம்? மேதைன்னு குறிப்பிடுகிறோம். அப்போ இதுக்கான எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தளர்ந்துங்கிறது வராது. ஆப்ஷன் பி வீழ்ச்சி, வீழ்ச்சிங்கிறது வீழ்ற பொருளில் வரும், அதுவும் வராது. ஆப்ஷன் சி பேதைனா எதுவுமே தெரியாமல் இருக்கிறவங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான பதில். டி பார்த்தீங்கன்னா தோல்வி, அதுவும் வராது. அப்போ மேதைக்கான எதிர்ச்சொல் எது? ஆப்ஷன் சி பேதை என்பதுதான் சரியான பதில். அடுத்த கேள்வி 17. புனை என்னும் புல் என்னும் நட்பு. இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா புனையினும் புல்லெனும் நட்புங்கிற வரி எதில் வரும்னா திருக்குறளில் வரும். இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று
புனையினும் புல்லென்னும் நட்பு. இப்போ இந்த குறளுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க. அவங்க ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்க இவங்க எனக்கு இப்படிப்பட்டவங்க, இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க அவங்க எனக்கு இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்றது. அதாவது ஒருவருக்கு ஒருவர் செயற்கையாக புகழ்ந்து பேசினா கூட அந்த நட்போட பெருமை குறைந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க புல்ங்கிற வார்த்தை எதுக்கு பொருளா வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, குன்றிவிடும் அல்லது குறைந்துவிடும். அதற்கு பொருளாக வந்திருக்கு. அப்போ அதோட பொருத்தமான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ குன்றிவிடும் குறைந்து விடுங்கிறதுக்கான எதிர்ச்சொல் என்ன? தாழ்ந்தங்கிறனாலும் சேம் அர்த்தத்துல தான் இருக்கு. ஆப்ஷன் பி மேலானங்கிறது தான் சரியான பதில். அப்போ குறைந்தங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலான. அப்போ புனையினும் புல்லென்னும் நட்பு. இதில் புல் என்பதற்கான பொருத்தமான எதிர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் பி மேலான என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 18. புத்துயிர் ஊட்டி பிரித்தெழுத சொல்லி கேட்டிருக்காங்க. புத்துயிர் ஊட்டி ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏ புதுமை ப்ளஸ் உயிரூட்டி. ஆப்ஷன் புதுமை கூட்டல் உயிரூட்டினா வருமா? வராது. புது உயிரூட்டின்னு வரும். அடுத்தது புது கூட்டல் உயிரூட்டி, அதுவும் வராது. ஆப்ஷன் சி புது ப்ளஸ் மை ப்ளஸ் உயிரூட்டி, இதுவா இருக்கலாம். புதுமை ப்ளஸ் உயிர் ப்ளஸ் ஊட்டி இதுவா இருக்கலாம். ஆனால் இந்த சிங்கிறதுல மை தனியாக வராது. ஸோ ஆப்ஷன் டி புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. புத்துயிர் ஊட்டிக்கு புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, சரியான மரபு தொடர் பொருள். என்ன மரபு தொடர் கொடுத்துருக்காங்க? ஆகாய தாமரை கொடுத்துருக்காங்க. ஆகாய தாமரைங்கிற மரபு தொடர் கொடுத்துருக்காங்க. ஆகாய தாமரைனா இருக்கிற ஒரு பொருளா? இல்லை. இப்போ ஆகாய தாமரைங்கிறது இல்லாத ஒரு பொருள். அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டி இல்லாத ஒன்று, அதுதான் சரியான பதில். அப்போ இல்லாத ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி இல்லாத ஒன்று என்பதுதான் சரியான பதில். அடுத்த கேள்வி 20. எண்ணி துணிக கர்மம். கர்மம் என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க. இப்போ கர்மம் எண்ணி துணிக கர்மம். எண்ணி துணிக கர்மம்ங்கிறது திருக்குறள்ல வரும். எண்ணி துணிக கர்மம் துணித பின் எண்ணுவம் என்பது இலக்கு. ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், செஞ்சுட்டு யோசிக்க கூடாது. செஞ்சுட்டு யோசிச்சோன்னா அது வந்து ரொம்ப குற்றம் அவமானம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல கர்மம்ங்கிறது என்ன மீனிங்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா செயல். அப்போ ஆப்ஷன் ஏ செயல் என்பதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி 21. சைவ சமய குறவர்கள் எண்ணிக்கை. சைவ சமய குறவர்கள் எண்ணிக்கை எத்தனை? சைவ சமய குறவர்கள் மொத்தம் 4 பேர். அப்போ ஆப்ஷன் டி 4 தான் சரியான ஆன்சர். யார் யாரு சைவ சமய குறவர்கள்? யாருன்னு பார்த்தீங்கன்னா சம்பந்தர், திருஞான சம்பந்தர், ரெண்டாவது நாவுக்கரசர், திருநாவுக்கரசர், மூணு சுந்தரர், நாலாவது மாணிக்கவாசகர். இப்போ சைவ சமய குறவர்கள் யார் யாரு? சம்பந்தர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இவங்க 4 பேரும் தான் சைவ சமய குறவர்கள். அப்போ எண்ணிக்கை மொத்தம் 4. ஆப்ஷன் டி 4 என்பதுதான் சரியான பதில். அடுத்த கேள்வி, சரியான கூற்றை தேர்வு செய்க. ஒரு 4 கூற்று கொடுத்துருக்காங்க. இதுல சரியானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி, நாடு திருவாமூர். கரெக்டு தான்.
திருநாவுக்கரசர் திருவாமூர்ல பிறந்தாரு. அடுத்தது திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார். இதுவும் கரெக்ட் தான். மூணாவது தொடர் தாண்டகவேந்தர் என அழைக்கப்படுபவர் அப்பர். இதுவும் சரியான பதில் தான். அடுத்தது ஆளுடைய அரசு வாகீசர் என அழைக்கப்படுபவர் நாவுக்கரசர். இதுவுமே சரியான பதில் தான். அப்போ 4மே சரியான பதில் தான். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, அனைத்தும் சரி என்பதுதான் சரியான பதில். அடுத்த கேள்வி, பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்திருக்காங்க? ஆப்ஷன் ஏல பாஞ்சாலி சபதம், ஆப்ஷன் பி ராவண காவியம், ஆப்ஷன் சி ஏசு காவியம், ஆப்ஷன் டி கண்ணன் பாட்டு. இப்போ இதுல ராவண காவியத்தை இயற்றினது யாரு? ராவண காவியத்தை இயற்றினவர் யாரு? புலவர் குழந்தை. புலவர் குழந்தை. இயேசு காவியம் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசனோடது. கவிஞர் கண்ணதாசனோடது தான் இயேசு காவியம். இப்போ இதுல கண்ணன் பாட்டும் அப்புறம் பாஞ்சாலி சபதம் தான் பாரதியாரோட நூல்கள். இதுல பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப கண்ணன் பாட்டுங்கிறது கண்ணனை பற்றிய பாட்டு. இதுல பாஞ்சாலி சபதம்ங்கிறது தான் சரியான விடை. இதுல பாரதியார் என்ன பண்ணியிருக்காருன்னா, பாரத போரை இந்திய விடுதலை போராகவும் அதுக்கப்புறம் பாஞ்சாலிய பாரத தாயாகவும் உருவகப்படுத்தி செஞ்ச படைப்பு தான் இந்த பாஞ்சாலி சபதம். ஸோ பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் எது? ஆப்ஷன் ஏ பாஞ்சாலி சபதம் என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தச்சநல்லூர், ஆப்ஷன் பி அலங்காநல்லூர், ஆப்ஷன் சி கோடகநல்லூர், ஆப்ஷன் டி நல்லூர். ஸோ ஆப்ஷன் ஏ தச்சநல்லூர் என்பதுதான் சரியான ஆன்சர். அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் எது? ஆப்ஷன் ஏ தச்சநல்லூர். அடுத்த கேள்வி 25, வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பாகவத ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்திருக்காங்க? ஆப்ஷன் ஏ பாகவத புராணம், ஆப்ஷன் பி பாஞ்சாலி சபதம், ஆப்ஷன் சி கண்ணன் பாட்டு, ஆப்ஷன் டி கம்பராமாயணம். இதுல வியாசர் எழுதின வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம். யார் எழுதியிருப்பா? பாரதியார் எழுதியிருக்காரு. ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பாஞ்சாலி சபதம் எவ்வாறு எழுதப்பட்டதுன்னு சொல்லிட்டு. ஸோ வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் ஆப்ஷன் பி பாஞ்சாலி சபதம் என்பதுதான் சரியான பதில். அடுத்த கேள்வி, காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க? ஏ அருணகிரியார், பி அண்ணாமலையார், சி சுந்தரனார், டி பாரதியார். இதுல காவடி சிந்தின் தந்தை யாருன்னா ஆப்ஷன் பி அண்ணாமலையாருக்கு தான் சரியான பதில். இதுல வந்து இன்னொரு கொஸ்டின் இதே மாதிரி என்ன கேட்கலாம்னா, சிந்துக்கு தந்தைன்னு சொல்லி கேட்கலாம். ஓ சிந்துக்கு தந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா யாருன்னா சிந்துக்கு தந்தை அப்படின்னு புகழப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். சுப்பிரமணிய பாரதியார் தான் சிந்துக்கு தந்தை. இப்போ கொஸ்டின் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். காவடி சிந்தின் தந்தை அண்ணாமலையார், அதே மாதிரி சிந்துக்கு தந்தைன்னு கேள்வி கேட்டாங்கன்னா பாரதியார். அடுத்த கேள்வி 27, குறுந்தொகையின் அடி வரையறை என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 to 8 என்பதுதான் சரியான பதில். அப்போ குறுந்தொகையோட அடி வரையறைன்னா 4 to 8. இதில் ஆப்ஷன்ஸ் அடுத்து என்ன பி கொடுத்துருக்காங்க. 13 to 31 அப்படிங்கிறது அகநானூரோடது. ஆப்ஷன் சி 8 to 16 வராது. அடுத்தது ஆப்ஷன் டி 9 to 12 நற்றிணை.
இப்போ ஸோ 8 தொகை நூல்களில் குறுந்தொகையோட அடிவரையறை கேட்டிருக்காங்க. இப்போ 4 to 8ங்கிறது தான் சரியான ஆன்சர். இப்போ மற்ற நூல்களுக்கு என்னென்ன அடிவரையறைன்னு பார்த்தீங்கன்னா, நற்றிணைக்கு 9 to 12 பார்த்தாச்சு, அகநானூறுக்கு 13 to 31 பார்த்தாச்சு, ஐங்குறுநூறு ஐங்குறுநூறுக்கு பார்த்தீங்கன்னா 3 to 6 தான் அடிவரையறை. அடுத்தது 10 10க்கு 8 to 57, பரிபாடலுக்கு 25 to 400, கலித்தொகை பார்த்தீங்கன்னா 11 அடி முதல் 80 அடி வரை. அடுத்தது புறநானூறு, புறநானூறுக்கு பார்த்தீங்கன்னா 4 அடி முதல் 40 அடி வரை இருக்கும். ஸோ 8 தொகை நூல்களோட அடிவரையறை என்ன? குறுந்தொகைக்கு 4 அடி முதல் 8 அடி வரை, அகநானூறுக்கு 13 அடி முதல் 31 அடி வரை, நற்றிணைனா 9 அடி முதல் 12 அடி வரை, ஐங்குறுநூறுனா 3 to 6 அடி வரை, 10க்கு வரையறை 8 அடி முதல் 57 அடி வரை, பரிபாடலுக்கு 25 முதல் 400 அடி வரை, கலித்தொகைக்கு 11 to 80, புறநானூறுக்கு 4லிருந்து 40 வரைக்கும். இப்போ ஸோ இந்த கொஷினில் 27வது கொஷினில் குறுந்தொகையின் அடிவரையை 4 to 8 என்பதுதான் சரியான பதில். அடுத்த கொஷின், தண்டமில் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏல நாககுத்தனார், ஆப்ஷன் பி தோலா மொழிதேவர், ஆப்ஷன் சி திருத்தக்க தேவர், ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார். இப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்டமில் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார். ஆப்ஷன் டிங்கிறது தான் ஆன்சர். வேற எப்படிலாம் இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை சொல்லியிருக்காருன்னா பாராட்டியிருக்காருன்னா, சாத்தன் நன்னூர் புலவன், சாத்தன் நன்னூர் புலவன் அப்படின்னு சொல்லி மேலும் 2 பட்டங்களால் சீத்தலை சாத்தனாரை இளங்கோவடிகள் பாராட்டியிருக்காரு. சீத்தலை சாத்தனார் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியை சார்ந்த சீத்தலை என்னும் ஊரில் பிறந்தவர் தான் சீத்தலை சாத்தனார். அடுத்த கேள்வி 29, பொருத்தமான அருஞ்சொல் பொருள் கோருக. ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க, அதில் பொருத்தமாக இருக்கிற பொருள் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்னன்னா வெறுக்கை. வெறுக்கைங்கிறதுக்கு என்ன பொருள் வரும்? நெய்பவர் வருமா? வெறுக்கைங்கிறதுக்கு நெய்பவர் அர்த்தம் இல்லை. வெறுக்கைன்னா செல்வம், வெறுக்கைங்கிறது செல்வம் தான் கரெக்டாக வரும். அப்போது இதுவும் கிடையாது. அடுத்தது ஓசுனர். ஓசுனர்னா எண்ணெய் விற்பவர். அப்போது ஓசுனர் என்பதற்கு எண்ணெய் விற்பவர்ங்கிறது பொருள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? செல்வம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. அப்புறம் காருகர். காருகர்னா என்ன அர்த்தம்னா நெய்பவர்னு அர்த்தம். காருகர்னா நெய்பவர்னு அர்த்தம். ஸோ இந்த ஆப்ஷனும் வராது. அடுத்தது பாசவர். பாசவர்னா வெற்றிலை விற்பவர், வெற்றிலை விற்போர். இதுதான் சரியான பதில். அப்போது பாசவர்ங்கிறதுக்கு வெற்றிலை விற்பவர்ங்கிறது தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாத்துக்கும் மாற்றி மாற்றி பொருள் கொடுத்துருக்காங்க. ஸோ பி பாசவர் வெற்றிலை விற்போர் என்பது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி
பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமருமணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன பாட்டு கொடுத்துருக்காங்க? பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமருமணிங்கிற பாட்டு கொடுத்துருக்காங்க. அது எந்த நூல்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏ புறநானூறு, ஆப்ஷன் பி அகநானூறு, ஆப்ஷன் சி குறுந்தொகை, ஆப்ஷன் டி ஐங்குறுநூறு. கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிங்கிற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா புறநானூறுல தான் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடலை புறநானூற்றுல பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புலவர் கண்ணகனார். புலவர் கண்ணகனார் தான் இந்த பாடலை புறநானூறுல பாடியிருக்காரு. புலவர் கண்ணகனார். ஓகே, அடுத்த கேள்வி. கீழே காண பெறுபவனவற்றுள் பொருத்தம் இல்லாததை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை, பத்துப்பாட்டு. ஸோ இதுல நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை இது எல்லாமே எதுல வரும்னு பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்களில் வரும். இது மூன்றுமே 8 தொகை நூல்களில் வரும். 10 பாட்டு தான் தனியாக இருக்கு. அப்போ 10 நூல்கள் அடங்கிய பாடல்களின் தொகுப்பு தான் 10 பாட்டு. அப்போ இங்க பொருத்தம் இல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா 10 பாட்டு தான். ஸோ ஆப்ஷன் டி 10 பாட்டுங்கிறதான் கரெக்டான ஆன்சர். 10 பாட்டில் என்னென்ன நூல்கள் வரும்னா திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநெல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடா. இந்த 10 நூல்கள் அடங்கிய நூல்களின் தொகுப்பு தான் 10 பாட்டு. அடுத்த கேள்வி. கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்றும் கூறும் நூல் கேட்டிருக்காங்க. கல்வி அழகே அழகுனோ கல்வி கரையில கற்பவர் நாள் சில அப்படிங்கிற பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் டி நாலடியார்ல தான் இடம்பெற்றிருக்கு. ஸோ நாலடியாருங்கிறது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நாலடியார் என்பது 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. நாலடியார் ஒரு நீதி நூலும் கூட. அடுத்த கேள்வி. பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினான். பழமொழி 400. இது பழமொழி 400ல இடம்பெற்றிருக்க வரிகள். இதுல புகாவா என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ புகாவா என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவு. உணவு என்பதுதான் சரியான பதில். நீரோ காற்றோ பொருளோ வராது. புகாவாங்கிறதுக்கு உணவு என்பதுதான் சரியான பதில். அடுத்த கேள்வி. முதுமொழி காஞ்சி என்று நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிக. இப்போ முதுமொழி காஞ்சிங்கிற நூலுக்கு வழங்கப்படுற வேறு பெயர்கள் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏல நீதிநெறி கோவை கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி அறம் பாடும் கோவைன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி அற உரை கோவை. ஆப்ஷன் டி நல்வழி கோவை. இதில் எது சரியான ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா அற உரை கோவைங்கிறது தான் சரியான பதில். முதுமொழிங்கிறது முதுமொழி காஞ்சி. இதில் முதுமொழிங்கிறது என்னன்னு முதுமொழி ரெண்டாக பிரிக்கிறாங்க. முதுமொழி முதுமொழினா மூத்தோர் சொல், நம்மளோட மூத்தவங்க சொல்றது. காஞ்சினா
மகளிரோட இதயணி அப்படிங்கிறது பொருள். ஸோ மூத்தோர் சொற்கள் பலவற்றை கோர்த்த கோவை முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. அதோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரவுர கோவை. இன்னொரு மாதிரி சொல்றாங்க என்னன்னா ஆத்திச்சுடியின் முன்னோடி, ஆத்திச்சுடியின் முன்னோடின்னும் முதுமொழி காஞ்சியை சொல்றாங்க. ஆத்திச்சூடியின் முன்னோடி. ஸோ 34வது கேள்வி, முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்னன்னா ஆப்ஷன் சி அறவுரை கோவை. அடுத்த கேள்வி, பொம்மல் என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க. இப்போ பொம்மல்ங்கிறதுக்கு பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ அரிசி, ஆப்ஷன் பி சோறு, ஆப்ஷன் சி பொங்கல், ஆப்ஷன் டி கம்பு. இப்போ பொம்மல்ங்கிறதுக்கான சரியான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோறு. அப்போ ஆப்ஷன் பிங்கிறது தான் சரியான பதில். அடுத்த கேள்வி, திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ பரிமேலழகர். பரிமேலழகரோட திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் வந்து பதின்மர். அதில் பரிமேலழகரோட உரை தான் சிறப்பு வாய்ந்தது. அடுத்தது தஞ்சை ஞானப்பிரகாசம். இவர் தான் முதல்ல எப்போனா 1812 எங்கன்னா தஞ்சையில் முதல் பதிப்பை வெளியிட்டார். ஸோ தஞ்சை ஞானப்பிரகாசர், மலைத்துவசன் மகன் தஞ்சை ஞானப்பிரகாசம் என்பதுதான் சரியான பதில். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யாருன்னா தஞ்சை ஞானப்பிரகாசம். எந்த வருடம் பார்த்தீங்கன்னா 1812 எங்கன்னா தஞ்சையில். ஓகேவா? பாரதிதாசன் வராது, பாரதியாரும் வராது. அடுத்த கேள்வி 37, ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரே என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரே அப்படின்னு இறைவனின் திருவடிகளை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏல குமரகுருபரர், பில தாய்மானவர், சி மாணிக்கவாசகர், ஆப்ஷன் டி ராமலிங்க அடிகள். அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி ராமலிங்க அடிகள் தான் சரியான பதில். இந்த பாடல் வரிகள் எந்த நூல்ல வரும்னு பார்த்தீங்கன்னா திருவருட்பால வரும். ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரேங்கிறது திருவருட்பாவோட பாடல் வரிகள். ஆசிரியர் யாருன்னா ராமலிங்க அடிகள். ராமலிங்க அடிகளை என்னன்னு சொல்லுவாங்க, வள்ளலார்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி, பாடல் அறிந்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பாடல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த அடுத்த சைடு அதற்கு இணையா என்ன கேட்டிருக்காங்க, அதுடைய அந்த பாடல் வரிகளுடைய ஆசிரியர் யார் என்று கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏல காலை மாலை உலாவி நிதம், காலை மாலை உலாவி நிதம், இதுவும் கொஞ்சம் டவுட்டா இருக்கும். அடுத்தது பார்க்கலாம், மீதூன் விரும்பேல். மீதூன் விரும்பேல்னா எல்லாருக்குமே தெரியும் ஆத்திச்சூடியில வரும். அப்ப ஆத்திச்சூடியோட ஆசிரியர் யாரு, ஔவையார். ஸோ ஆப்ஷன் பிக்கு ஔவையார் 1 கரெக்ட். ஆப்ஷன் பிக்கு 1 ஆன்சர் வரும். ஔவையார். மீதூன் விரும்பேல்னா ஔவையார் பாடிய வரிகள். அடுத்தது, திடம்படம் மெய்ஞானம் சேரவும் மாட்டார். திடம்படம் ஞானம் சேரவும் மாட்டார், இது எதுல வரும்னா திருமந்திரத்துல வரும். திருமூலர் இயற்றிய திருமந்திரத்துல வர வரிகள். என்ன வரும், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர்,
திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்னு திருமூலர் பாடியிருப்பாரு. எதுல பார்த்தீங்கன்னா திருமந்திரத்துல திருமூலர் சொல்லியிருப்பாரு. திருமந்திரம். அடுத்து அப்போ திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டாருங்கிறது கேன்சர், திருமூலர். அப்போ 2. அடுத்தது மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு. இது ஏதோ எந்த நூலோட வரிகள்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளோட வரிகள். மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனேன். அப்போ திருக்குறளோட ஆசிரியர் திருவள்ளுவர். அப்போ ஆப்ஷன் டிக்கு 3 வரும். அப்போ லாஸ்டா என்ன வச்சுக்கலாம், காலை மாலை உலாவி நிதம் மீதி இருக்கா. அப்போ ஆப்ஷன் ஏக்கு இந்த 3 ஆப்ஷன்ஸ் இல்லாம மீதி இருக்கிறது கவிமணி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் பார்க்கலாம். காலை மாலை உலாவி நிதம்ங்கிறதுக்கு கவிமணி 4. மீதூன் விரும்பேல்ங்கிறது ஆத்திச்சுடியில் உள்ள லைன் ஔவையார் 1. திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டாருங்கிறது திருமூலரோட வரிகள் 2. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு ஆப்ஷன் இதுல 3 திருவள்ளுவர் 3ஆவதா இருக்கிறது. அப்போ எது சரியான விடைனா ஆப்ஷன் சி 4, 1, 2, 3 என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம் எதுன்னு கேட்குறாங்க. ரோமானியருக்கும் தமிழர்களுக்கும் இருந்த 2 முன்னாடி பழங்காலத்தில் ரோமானியர்களும் தமிழர்களும் வணிக தொடர்பில் இருந்திருக்காங்க. அந்த அதுக்கான ப்ரூஃப் தொல்பொருள்கள் எங்கே கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரிக்கமேடு. ஸோ அரிக்கமேடுங்கிறது தான் சரியான பதில். ஆப்ஷன் ஏ அரிக்கமேடு. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ அகழ்வாராய்ச்சி எங்கே நடக்குதுன்னா கீழடி உள்ளிட்ட 8 இடங்கள்ல அகழ்வாராய்ச்சி நடக்குது தற்போது. அடுத்த கேள்வி, ஆரப்பாளையம் ராசபாளையம் என்ற ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள். இப்போ ஆரப்பாளையம் ராசபாளையம் சொல்லிட்டு ஊர் பெயரோட பாளையம்னு சேர்த்து வழங்கிய மன்னர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பாளையக்காரர்களோட யாருக்கு தொடர்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நாயக்கர்கள், ஆப்ஷன் ஏல பல்லவர்கள், ஆப்ஷன் பி பாண்டியர்கள், ஆப்ஷன் சி நாயக்கர்கள், ஆப்ஷன் டி மராட்டியர்கள். ஆப்ஷன் சி நாயக்கர்கள் என்பதுதான் சரியான பதில். நாயக்கர்களுக்கு கீழே தான் பாளையக்காரர்கள் வருவாங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி 41. காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க? ஆப்ஷன் ஏல அறிஞர் அண்ணா, ஆப்ஷன் பி மனிதருள் மாணிக்கம் நேரு, ஆப்ஷன் சி மூத்தறிஞர் ராஜாஜி, ஆப்ஷன் டி தந்தை பெரியார். ஸோ காமராசரை கல்விக்கண் திறந்தவர்னு பாராட்டினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தந்தை பெரியார். தந்தை பெரியாருங்கிறது தான் சரியான பதில். காமராசரை வேற எப்படிலாம் பாராட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு காந்தின்னு சொல்றாங்க. கருப்பு காந்தின்னு மக்களால் பாராட்ட பெற்றவர். அப்புறம் படிக்காத மேதை, ஏழை பங்காளர், பெருந்தலைவர், கர்ம வீரர். ஸோ கருப்பு காந்தி, படிக்காத மேதை, ஏழை பங்காளர், பெருந்தலைவர், கர்ம வீரர் இவ்வாறெல்லாம் வேறு பெயர்களிலும் காமராசர் புகழ்ந்து பாராட்ட பெறுகிறார். ஸோ கல்வி கண் திறந்தவர்னு சொல்லியவர் யாருன்னா தந்தை பெரியார் தான். அடுத்த கேள்வி
வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார். வீரமாமுனிவர் தமிழ் சீர்திருத்தத்துக்கு எழுத்து சீர்திருத்தத்துக்கு நிறைய பங்காற்றிருக்காரு. அதில் எந்த வடிவத்தை திருத்தினார்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்னா செய்யுள் வடிவம், ஆப்ஷன் ஏ செய்யுள் வடிவம், ஆப்ஷன் பி ஒலி வடிவம், ஆப்ஷன் சி வரி வடிவம், ஆப்ஷன் டி நாடக வடிவம். ஸோ வரி வடிவத்தை தான் மாற்றிருக்காரு. அந்த ஏகாரம் அந்த வரி வடிவத்தில் கொண்டு வந்திருக்காரு, மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஆப்ஷன் சி வரி வடிவம் என்பதுதான் சரியான பதில். அடுத்த கேள்வி, துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும்னு கேட்டு கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. துரைமாணிக்கம்ங்கிறது யாரோட இயற்பெயர்? ஆப்ஷன்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க? சுரதா, பாவலரேறு பெருஞ்சித்திரனார், ஆப்ஷன் சி முடியரசன், ஆப்ஷன் டி பாரதிதாசன். இப்போ சுரதாவோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ராசகோபாலன். பாரதிதாசன் மேல கொண்ட பற்றினால் தன்னோட பேரை சுப்புரத்தினதாசன் அப்படின்னு மாற்றிருக்காரு. அதுதான் சுரதான் வந்திருக்கு. அடுத்தது முடியரசனோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா துரைராசு. பாரதிதாசனோட இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். ஸோ இவங்க 3 பேர்த்துக்கும் வேற வேற பேர் இயற்பெயர். சுரதாவுக்கு ராசகோபாலன், முடியரசன்னா துரைராசு, பாரதிதாசனோட இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். அப்போ துரைமாணிக்கம் அப்படிங்கிறது யாரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா பாவலேறு பெருஞ்சித்திரனார். ஆப்ஷன் பி பாவலேறு பெருஞ்சித்திரனார் என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர். அப்போ திராவிடர்ங்கிற சொல்லை இடைக்காலத்துல யாரு ஃபர்ஸ்டா குறிப்பிட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏல குமரிலப்பட்டர், ஆப்ஷன் பி கால்டுவெல், ஆப்ஷன் சி எல்லிஸ், ஆப்ஷன் டி வில்லியம் கேரி. இப்போ திராவிடம்ங்கிற சொல்ல ஃபர்ஸ்ட் பயன்படுத்தினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குமரிலப்பட்டர். ஆப்ஷன் ஏ குமரிலப்பட்டர் என்பதுதான் சரியான பதில். அடுத்த கேள்வி, சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஷ் உடையவனாக காண கிடைக்கின்றன கேட்டிருக்காங்க. எந்த மாதிரி சமண மதத்தில் உள்ள சிற்பங்கள் எந்த மாதிரி தோற்றத்தில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் இ அளவுக்கு மீறிய உயரமும் அழகும், ஆப்ஷன் பி அளவுக்கு மீறிய உயரமும் நேர்த்தியும் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி ஒல்லியான உருவ அமைப்பும் அழகுமான்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சமண மதத்துல உள்ள சிற்பங்கள் எப்படி இருக்குன்னா அளவுக்கு மீறிய உயரமும் பருமன்னா எடை, அதிக எடை கொண்டதாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி என்பதுதான் சரியான பதில். அடுத்த கேள்வி, பொறுத்துக 46 பொறுத்துக கேட்டிருக்காங்க. இந்த சைடு சிறுகதை கொடுத்துருக்காங்க. இங்க அதற்கு இணையாக அதனுடைய ஆசிரியர்கள் பெயர் கொடுத்துருக்காங்க. என்னென்ன சிறுகதை பெயர்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏல உண்மை சுடும், ஆப்ஷன் பி கலைக்க முடியாத ஒப்பனைகள், ஆப்ஷன் சில பாலைப்புறா, ஆப்ஷன் டில இரவின் அறுவடை. அதற்கு இணையா யார் ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்கன்னா வண்ணதாசன், புவியரசு, ஜெயகாந்தன், சு சமுத்திரம் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்கலாம். உண்மை சுடுங்கிறதுக்கு ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் வருவார். ஜெயகாந்தன் எழுதின சிறுகதையோட பேர் தான் உண்மை சுடும். அடுத்தது கலைக்க முடியாத ஒப்பனைங்கிற சிறுகதை எழுதியவர் வண்ணதாசன். அடுத்தது பாலைப்புறாங்கிற சிறுகதையை எழுதியவர் சு சமுத்திரம். அடுத்தது இரவின் அறுவடைங்கிற சிறுகதையை எழுதியவர் புவியரசு.
அப்போ எப்படி வருது? உண்மை சுடும்னா மூன்று ஜெயகாந்தன். கலைக்க முடியாத ஒப்பனைகள் ஆப்ஷன் 1 இருக்க வண்ணதாசன். பாலைப்புறானா 4 சு சமுத்திரம். இரவின் அறுவடை 2. அப்போ 3 1 4 2. அப்போ எதுல வருது? ஆப்ஷன் பி 3 1 4 2 என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர். இப்போ தமிழ் பல்கலைக்கழகத்தோட தமிழன்னை விருது பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ்ல யார் யார் இருக்காங்க? ஆப்ஷன் ஏல அப்துல் ரஹ்மான், ஆப்ஷன் பில அப்துல் காதர், ஆப்ஷன் சி வாணிதாசன், ஆப்ஷன் டி பாரதிதாசன். ஸோ தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அப்துல் ரஹ்மான்ங்கிறது தான் சரியான பதில். அப்துல் ரஹ்மானை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கவிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. கவிக்கோ அப்துல் ரஹ்மான். இவர் எப்போ வாங்கினார் தமிழன்னை விருது? எந்த ஆண்டு வாங்கினாருங்கன்னு பார்த்தீங்கன்னா 1989 வாங்கியிருக்காரு. 1989 தமிழன்னை விருது வாங்கியிருக்காரு. தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது 1989 அப்துல் ரஹ்மான் வாங்கியிருக்காரு. அப்புறம் வேற என்னென்ன விருது வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1999 சாகித்ய அகாதமியோட விருது வாங்கியிருக்காரு அவருடைய கவிதைகளுக்காக. அப்புறம் தமிழ்நாடு அரசோட பாவேந்தர் பாரதிதாசன் விருதும் கலைமாமணி விருதுமே வாங்கியிருக்காரு. பாவேந்தர் விருதும் கலைமாமணி விருதுமே வாங்கியிருக்காரு. அடுத்த கேள்வி, வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது என்னன்னு கேட்டிருக்காங்க. வாணிதாசன்கிறவர் யாருன்னா புதுவையை சேர்ந்தவர் தான் வாணிதாசன். பாரதிதாசனோட பரம்பரைன்னு அவரை சொல்லுவாங்க. பாரதிதாசனோட பரம்பரை. அப்புறம் புதுவையை சேர்ந்தவர். அப்போ புதுவையை சேர்ந்தவர். ஸோ வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருதுங்கிறது நம்ம இந்திய அரசால் கொடுக்கப்படுறது. அதே மாதிரி செவாலியர் விருது தான் பிரெஞ்சு அரசால் கொடுக்கப்படுற விருது. அப்போது ஆப்ஷன் பிங்கிறது தான் சரியான விடை. பத்மபூஷனும் இந்திய அரசால் கொடுக்கப்படுற விருது தான். சாகித்ய அகாதமியும் புலமை பெற்றவர்களால் அவர்களோட கவிதைக்காக கொடுக்கப்பட விருது தான். அப்போது பிரெஞ்சு அரசால் கொடுத்த விருது என்னன்னு பார்த்தீங்கன்னா செவாலியர் விருது தான். இப்போ வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி செவாலியர் விருது. வாணிதாசன் வேற எப்படிலாம் அழைக்கப்படுறாருன்னா கவிஞநேரு, பாவலர் மணின்னு சொல்கிறாங்க. அடுத்து செவாலியர் விருது பெற்ற முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல் இந்திய நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன். அடுத்த கேள்வி, திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ்ல ஆப்ஷன் ஏல மு மேத்தா, ஆப்ஷன் பில முடியரசன், ஆப்ஷன் சி கண்ணதாசன், ஆப்ஷன் டி மருதகாசி. அப்போ வானம்பாடி யாருன்னா முடியரசன். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அப்படி திராவிட நாட்டின் வானம்பாடின்னு முடியரசனுக்கு பட்டம் யார் கொடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா. யாரு? அறிஞர் அண்ணா தான் முடியரசனுக்கு
வானம்பாடிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்காரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1957 கொடுத்துருக்காரு. 1957 அறிஞர் அண்ணா முடியரசனுக்கு வானம்பாடி, திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லி வானம்பாடிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்காரு. அடுத்தது குன்றக்குடி அடிகளார் பார்த்தீங்கன்னா முடியரசனுக்கு குன்றக்குடி அடிகளார் முடியரசனுக்கு 1966 கவியரசுங்கிற பட்டத்தை பாரி விழால கொடுத்துருக்காரு. கவியரசு. ஓகேவா? இப்போ இங்க ஆன்சர் என்ன? திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் ஆப்ஷன் பி முடியரசன். அடுத்த கேள்வி, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி கண்ணதாசன், ஆப்ஷன் சி வே ராமலிங்கனார், ஆப்ஷன் டி பாரதிதாசன். ஸோ தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யாருன்னா வே ராமலிங்கனார் என்பதுதான் சரியான பதில். ராமலிங்கனாரை வேற இந்த இடத்துல வந்து ராமலிங்கனாருக்கு பேர் கொடுக்காம என்னன்னு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர். ஸோ நாமக்கல் கவிஞர்னும் கொடுத்து கேட்கலாம். ஸோ தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர், அதற்கான பதில் பார்த்தீங்கன்னா சி வே ராமலிங்கனார் என்பதுதான் சரியான பதில்.